நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23 இன்றைய உலகில் நாம் பயப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் பல காரணங்கள் உள்ளன. உலகின் தற்போதைய சூழலில் அன்றாட காரியங்கள் கூட முன்பை விட மிக கடினமானவையாக தோன்றுவதால் நாம் அதிக மன அழுத்தத்தை உணர்கிறோம். வாழ்க்கை என்பதே சவாலானதாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மிக இருண்ட பள்ளத்தாக்குகளில் கூட அவர் நமக்கு அருகிலேயே நடந்து வருகிறார் என்று தேவன் வாக்குறுதி அளிக்கின்றார். வேதாகமத்தில் பயப்படாதிருங்கள் என்று கூறும் வசனங்கள் 365 தடவை குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது தேவன் வருடத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற பயப்படாதே என்கிற ஒரு வசனத்தை நமக்கு தந்துள்ளார். ஆனால் இந்த வேத வசனத்தை சொன்ன உடனேயே நம்முடைய பயங்கள் அனைத்தும் நிரந்தரமாக மறைந்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. மனித இயல்புக்கே உரிய கவலைகளுக்குள் மனம் மீண்டும் செல்லும் போது இந்த வசனங்களை வைத்து நாம் திரும்ப திரும்ப ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கவும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு நாமே தொடர்ந்து நினைவூட்டி கொள்ள வேண்டும். அவைகள் நிச்சயமாக நமக்கு தைரியத்தை தந்து உயர்த்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையால் எங்களை நிரப்பி வழி நடத்தும். இயேசுவே, நாங்கள் உம்மையே பற்றி கொள்ள உம்முடைய வேத வசனத்தை வாசிக்க அதன்படி நடக்க எங்களுக்கு நல்ல எண்ணத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.